அந்த நொடியில் நவரத்தின சிம்மாசனம் முன்னாடி காற்றுக்கே சத்தமில்லாம போச்சு. பொன்னிற மூடுபனி விலகும்போது போஜா அரசனோட இதயம் துடிக்கிற சத்தம் அவனுக்கே கேட்டது. இது சாதாரண சோதனை இல்ல, இது தர்மம் தீர்ப்பு சொல்ற நேரம். 32 பதுமை சிலைகள் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க, ஒன்றின் ஒளி மட்டும் அதிகமா மின்னிச்சு. திரும்ப முடியாத பாதைன்னு அவனுக்கு அப்போ புரிஞ்சுது. பயத்தை விட்டுட்டு அவன் மனசு ஒரே முடிவுக்கு வந்தது. அரசனா இல்ல முதல்ல மனிதனா நிக்கணும்னு. அந்த கணமே விக்ரமாதித்யன் ஆவி முழு ஒளியோட அவன் முன்னாடி தோன்றினான். அந்த பார்வை சொல்லுச்சு, அதிகாரம் ராஜாவை உருவாக்காது, தர்மம்தான் ராஜாவை உருவாக்கும். சிம்மாசனம் நடுங்கி 9 ரத்தினங்களும் ஒரே நேரத்துல ஒளிர்ந்தது. போஜா அரசன் ஒரு அடியை முன்னாடி வைத்தான். ஆனா அந்த அடி அவன் வாழ்க்கையையே மாற்றப் போற அடின்னு அவனுக்கு அப்போ